சிம்மராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி வந்து ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு. ஸோ அஷ்டமத்து சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொந்தரவு தான் கொடுக்குமா, இல்லை அஷ்டமத்து சனிலையுமே வந்து ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கா? சிம்மராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் பிடிச்சாலும் இப்போ வந்து கொஞ்சம் கவனம் அதில் செலுத்தி செய்யணும். நல்லாத்தானே நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே இன்னொரு கவனிப்பு கணிப்பு வேணும். அவங்க தொட்ட தொழிலில் சிறப்பாக இருக்கணுன்னாக்கா அதை செய்ய விடாமல் தடுக்கிறது தான் அந்த சனி பகவானோட வேலை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நண்பர்கள் கூடி பகைவராகிறது இந்த அஷ்டமத்து சனி படுத்துதுங்க. இன்றைக்கி ஐடி ஜாப்பில் இருக்கிறவங்களும் ரொம்ப சிரமப்படுறாங்க. அரசியல்வாதிகளுக்கும் அதிகப்படியாக புரட்டி போடுதுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம விஜய் ஐயா பூச நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்காங்க. அவர் இன்றைக்கி யாராவது முதலமைச்சராகவும் யாராவது எதிர்பார்க்கணுங்களா? இது வந்து அஷ்டமத்து சனி பண்ணுறக்கூடிய லீலைகளில் இதுவும் ஒன்றுங்க. அரசியல்வாதிகளில் சில பேர்த்துக்கு நன்மையும் சில பேர்த்துக்கு வந்து அவங்களுடைய நிலையை காட்டக்கூடியவர் தான் சனி பகவான். சனி பகவான் ஒருத்தர் நன்மையை கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா ஏனைய கிரகங்களால் கொடுக்க முடியாததை கூடி சனி பகவான் கொடுப்பார். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திரு கணேசன் மாணிக்கம் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். அஸ்ட்ரோ தமிழ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு இனிய வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.5 சனி அஷ்டமத்து சனி இதெல்லாமே வந்து நிறைய பேர் வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. அதோட பாதிப்புகள் வந்து புலம்பிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக சிம்மராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி வந்து ஆரம்பித்து நடந்துகிட்ருக்கு. ஸோ சிம்மராசிக்காரங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு எளிதில் கிடைக்கும். அந்த சிம்மராசிக்காரங்க கம்பீரமாக இருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா சிம்மராசிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தன்மை இருக்குது அவங்களுக்கு. ஸோ அப்பேற்பட்ட சிம்மராசிக்காரங்களே இந்த அஷ்டமத்து சனினால் பாதிக்கப்படுறாங்க. சிவனேன்னு இருந்தாலுமே இந்த அஷ்டமத்து சனினால் நிறைய விஷயங்கள் வந்து தானாக வந்து கஷ்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி ரொம்பவே புலம்புறாங்க. ஸோ அஷ்டமத்து சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொந்தரவு தான் கொடுக்குமா, இல்லை அஷ்டமத்து சனிலையுமே வந்து ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கா? ஸோ இது வந்து ஜோதிடம் சார்ந்த ஜாதகம் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்களுக்காக கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமத்து சனி பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசி. சிம்மராசிக்கு 8ல் மீனத்தில் வந்து சனி பகவான் இப்போ இருக்காங்க, கோச்சர சனி பகவான். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா மீன ராசியிலிருந்து அவங்க வந்து இங்கிட்டு 6ஆம் பார்வையாகவும் செலுத்துகிறாங்க. 8 அஷ்டமங்கும்போது பார்த்திங்கனாக்கா சிம்மராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் பிடிச்சாலும் இப்போ வந்து கொஞ்சம் கவனம் அதில் செலுத்தி செய்யணும். நல்லாத்தானே நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே இன்னொரு கவனிப்பு கணிப்பு வேணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க எடுத்த காரியத்தில் கரெக்டாக இருக்கிறாங்களான்னு ஒரு தலைமை பண்பில் இருக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரவங்க. அவங்க அதில் கரெக்டாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க தொட்ட தொழிலில் சிறப்பாக இருக்கணுன்னாக்கா அதை செய்ய விடாமல் தடுக்கிறது தான் அந்த சனி பகவானோட வேலை. அப்போது சனி பகவான் அப்படி பண்ணும்போது நம்ம அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்க முடியாதுங்களே. சிம்மராசிக்காரவங்க ஒரு ஆளுமை, திடகாத்திரமானவங்க, நேர்கொண்ட பார்வை. அவங்க பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே வந்து ஒரு சொல்லாளி குடும்பமாக இருப்பாங்க, நல்ல ஆளுமையான குடும்பமாக இருப்பாங்க. அவங்க தாத்தா அப்பா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமையாக இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அஷ்டமத்து சனி பிடியில் ரொம்ப சிக்கி தவிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நண்பர்கள் கூடி பகைவராகிறது இந்த அஷ்டமத்து சனி படுத்துதுங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐடி ஜாப்பில் இருக்கிறவங்களும் ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்களோட மேலதிகாரிகளோட டார்ச்சர், ப்ரெஷர், ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் முடிக்க சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறதா நிறையா ஐடி ஊழியர்கள் பார்த்திங்கனாக்கா என்னுடைய நண்பர்களோட பையன், பொண்ணு, எங்கள் பசங்க கூடி படிச்சுக்கிட்டு வேலையிலையும் இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மேலதிகாரியோட ப்ரெஷர் அவங்களால லோடு தாங்க முடியறது இல்லைங்க. அப்போது ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கும் அதிகப்படியாக புரட்டி போடுதுங்க.
அரசியல்வாதிகள் பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம ஜெயலலிதா அம்மா பீரியட்லாம் பார்த்திங்கன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரவங்க மக நட்சத்திரம். அவங்க பார்த்திங்கனாக்கா அதிகாரி, ஒரு அமைச்சர் இவங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணினாங்கன்னா காலையில் என்ன பதவியில் இருக்கிறோங்கிறது அவங்க இதை வச்சு தான் தெரிஞ்சுக்க வேணும். அந்தளவுக்கு அவங்க ஆளுமையாக இருந்தாங்க. ஆகையினால இந்த சிம்ம ராசியில் இருக்கிறவங்க அவ்வளோ ஆளுமையான இருந்தாலும் கூட அவங்களுடைய ஆளுமையை முடக்கும் விதமாக இந்த சனி பகவானுடைய அஷ்டமத்து வேலை நடந்துகிட்ருக்குதுங்க. இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம விஜய் ஐயா முதலமைச்சராக இருக்கிறாங்க. அவங்க இப்போ பார்த்திங்கனாக்கா கரெக்டாக கடகத்தில் பூச நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்காங்க. கரெக்டாக இப்போ பார்த்திங்கனாக்கா இப்போ குரு பகவான் அங்கே உச்சமாகிறாரு. அவர் இன்றைக்கி யாராவது முதலமைச்சராகும்னு யாராவது எதிர்பார்த்தோமுங்களா? இல்லைங்களே. இது வந்து அஷ்டமத்து சனி பண்ணுறக்கூடிய ஒரு லீலைகளில் இதுவும் ஒன்றுங்க. அரசியல்வாதிகளில் சில பேர்த்துக்கு நன்மையும், சில பேர்த்துக்கு வந்து அவங்களுடைய நிலையை காட்டக்கூடியவர் தான் சனி பகவான். சனி பகவான்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நியாயக்காரகன், தர்மக்காரகன், நீதிமான். நம்மளுடைய தவறுகளை வந்து எடை போடக்கூடிய நீதிமான். அப்போது நன்மை செய்பவர்களுக்கு நன்மையாகவும் தீமை செய்பவர்களுக்கு தண்டனை கொடுப்பவராகவும் இருப்பவர் தான் அந்த சனி பகவான். அப்போது அந்த தண்டனை கொடுக்கும்போது நம்ம அதை தாங்கணும்னா நம்ம நல்லவங்களாக இருந்தால் தண்டனை கிடையாதே. கொஞ்சம் முன்னு பின்னு இருக்கிறவங்களுக்கு தான் சனி பகவான் போட்டு பரட்டி எடுப்பார். மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா நீதி, நேர்மை, நியாயம்னு இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் எந்த காலத்துலேயும் என்றைக்குமே நன்மையைத்தான் தருவார். சனி பகவான் ஒருத்தர் நன்மையை கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா ஏனைய கிரகங்களால் கொடுக்க முடியாததை கூடி சனி பகவான் கொடுப்பார். அப்போது சனி பகவானுடைய பவர் என்னன்னு பார்த்திங்கனாக்கா ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர். ஈஸ்வரன் பட்டம் பெற்றவங்க வெகு சிலரே. ராவணேஸ்வரன், சனீஸ்வரன், கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த ஈஸ்வர பட்டம் அவ்வளோ சாதாரணமாக யாருக்கும் கிடைக்காது. ஈஸ்வரன் பெற்ற ஒரு கிரகம்னு எடுத்துக்கிட்டால் சனீஸ்வரன் தான். அப்போது சனீஸ்வர பகவானை வந்து நம்ம இந்த சனி தாக்கத்திலிருந்து நம்ம விடுபடணும், வெளியே வரணும்னு சொல்லி சொன்னாக்கா சனி பகவான் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. காக்கைக்கு நீர் வைக்கணும். பொதுவாகவே வந்து இந்த பறவைகளுக்கு வந்து நீரும் உணவும் கொடுத்து வந்தாலே சனியின் தாக்கம் அவ்வளோவா வராதுங்க. அப்போது மிருகங்களிடத்திலும், பறவைகளிடத்திலும், முதியோர்களிடத்திலும், குழந்தைகளிடத்திலும், நோயாளிகளிடத்திலும், ஊனமுற்றவர்களிடத்திலும் நாம் கருணையோடு இருந்தாலே சனி பகவான் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டாருங்க. சனி பகவானை போல் ஒரு நீதிமான் யாருமே இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கனாக்கா மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் 3 பேருமே இருக்கிறாங்க. இதில் வந்து மகம் வந்து இப்போது அதோடைய சனியின் தாக்கம் வந்து இப்போ பகுதியாக குறைஞ்சி இப்போது பார்த்திங்கன்னா ரேவதி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்துக்கு வரும் பட்சத்தில் பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1 வச்சு செய்வாருங்க. நியாயமாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை இல்லை. நியாயம் இல்லாத பக்கம் கொஞ்சம் படுத்துத்தான் செய்வார். இன்னொன்று பார்த்திங்கனாக்கா சனி பகவான் வந்து மேஷத்தில் நீசம்ங்க. அதே நேரத்தில் துலாத்தில் உச்சம். அவர் அங்கே நீச்சமானாலும் இங்கே வந்து அவருக்கு வந்து கரெக்டாக இழுத்து பிடிப்பாருங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சிம்மம், கன்னி, துலாத்தில் அவர் உச்சமாகிறாரு. இப்போ பார்த்திங்கனாக்கா சனி பகவான் அங்கே உச்சமாகிறதுனால அந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருக்குங்க. சகோதரர்கள், அதாவது தம்பிகளால் கூட சில பிரச்சனைகள், தம்பிகளாலும் தங்கச்சிகளால் கூட சின்ன சின்ன தொந்தரவுகள், சில பிரச்சனைகள் அவங்களுக்கு இடையூறாக வரும். அப்போது நம்ம வந்து அவங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சகோதர உறவுகளில் கூடி சில சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடை கூடி இவங்க எடுத்துக்க முடியாதுன்னா பாருங்களேன். குலதெய்வ வழிபாட்டுக்கு இப்போ பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சிம்மம். அந்த சிம்மம் தான் வந்து பொதுவாகவே குலதெய்வத்துக்கு எடுப்போம். குலதெய்வம், பூர்வ புண்ணியம், காதல். இன்றைக்கி சிம்மராசிக்காரவங்க யாராவது காதல் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுங்க. அவங்களுக்குள்ளே வந்து பிரச்சனைகள் வளரும்.
ஏன் எதுக்கு என்னன்னே தெரியாது, இனம் புரியாத ஒரு பிரச்சனை டிஷ்யூம் வருமுங்க அவங்க லவ்வர்களுக்குள்ளங்கூடி. அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் வந்து ஜோதிடத்தை வந்து நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி பலன்களை உரைக்கணும். சிம்மராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரம், மக நட்சத்திரம், உத்திர நட்சத்திரக்காரங்க இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பிடியின் தாக்கம் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதிக்குமா அப்படிங்கிறது உங்களோட கேள்வியாகவும் இருக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா ஒரு ஜோதிடத்தில் ஒரு கூற்று இருக்குது, 360 டிகிரி பாகை வச்சு தான் நாங்கள் ஜோதிடம் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு அந்த 12 ராசி கட்டத்துலேயும் 360 டிகிரியில் வச்சு எடுக்கிறதுனால 360 கிலோமீட்டருக்கு அவங்க பிறப்பு ஜாதகத்தில் இருந்து 360 கிலோமீட்டருக்கு அப்பால் அவங்க வந்து ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டோ இருப்பிடத்தை வச்சுக்கிட்டோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜாதகத்தில் கட்டத்தில் காட்டக்கூடிய சனியின் தாக்கம் பிடியிலிருந்து கொஞ்சம் அவங்க விலகி இருப்பாங்க. அவங்கள கேட்டால் எனக்குலாம் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்களே, நாங்கள் எப்பவும் போல தான் இருக்கிறோம்பாங்க. அதே போல் வெளிநாட்டில் வாழக்கூடிய அந்த ஜாதகர்களுக்கும் அவ்வளவு சனி தாக்கம் இருக்காது. ஆக அவங்க ஜாதகத்தோட கட்டத்துக்குள்ளே அந்த வேவுக்குள்ளே வந்து மாட்டினாங்கன்னா ஜாதகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருமுங்க. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாட்டு முறைகள் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, சனி பகவானுக்கு வந்து இந்த சிவன் கோயிலில் பார்த்திங்கனாக்கா, அதாவது சிம்ம ராசிக்கு அதிதின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே சிவபெருமான் தான். சிவபெருமான் ஆலயத்துக்கு பின்னாடி சனி பகவான் ஒற்றையாக இருப்பாருங்க. ஒற்றை சனீஸ்வரன் சொல்லுவாங்க. அந்த ஒற்றை சனீஸ்வரனுக்கு பார்த்திங்கனாக்கா காலையில் சனிக்கிழமை காலையில் சனி பகவானுக்கு அபிஷேக பூஜைகள் செய்து அவருக்கு கரையில்லா கருப்பு வஸ்திரம் அணிந்து மாலை சாற்றி வழிபட இந்த சனியின் பிடியிலிருந்து நம்ம கொஞ்சம் தாக்கம் வந்து குறையுங்க. அதிலிருந்து நம்ம விடுபடலாம். ஆக சனி பகவான் வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோம் பிடிக்கிறோம்னா ஒரு ஈவு இறக்கத்தோடு இருக்கும்போது, நடுநிலையாக இருக்கும்போது தனி மனித ஒழுக்கம் முக்கியமாக அதைத்தான் சொல்லணும். தனி மனித ஒழுக்கம் இருக்கக்கூடிய யாருக்குமே சனி பகவானுடைய தாக்கம் இருக்காதுங்க. நல்லொழுக்கத்தோட தனி மனித ஒழுக்கத்தோடு இருக்கிறவங்கள சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஓகே, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி அப்படிங்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதிலிருந்து எல்லாம் விழுப்படணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும், அதை வந்து எப்படி கடக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.